அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் டெட் பேப்பர் 1 தேர்ச்சி பெறுவது எளிது எப்படி அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கை மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் நம்மளுக்கு டிஆர்பி வந்து நம்ம டெட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது கிட்டத்தட்ட 3 வருடம் கழித்து இப்பதான் நம்மளுக்கு டெட் மறுபடியும் வந்திருக்கு. இந்த வருஷம் நம்ம டெட் எழுதுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர் பயிற்சி முடித்த அனைவருக்கும் மட்டுமல்லாமல் ஆசிரியர் பணியிலிருந்து ப்ரொமோஷனுக்காக ரெடியா இருக்க கொடுக்கிற ஆசிரியர்களுக்கும் இந்த வருஷம் டெட் எழுது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர் பணிக்கு தயாரிக்கிறவங்க டெட் பேப்பர் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நியமன தேர்வு எழுத முடியும். அதனால இந்த டெட்டை கிளியர் பண்றது எல்லாத்துக்கும் ரொம்ப 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 மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்ப நம்மளுக்கு டெட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டெட் வந்து டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. வர செப்டம்பர் 8 இதுக்கான அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்திருக்காங்க. அன்னைக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ள சரியான முறையில ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி தனியா இன்னொரு வீடியோ நம்ம இந்த சேனல்ல போடுவோம். இதை வந்து எடிட் பண்றது உங்களுக்கு வந்து 9, 10, 11 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது அதில் மிஸ்டேக் இருந்தா நீங்க அதை எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் வந்து சொன்னது வந்து நவம்பர் 1 சொன்னாங்க. இப்ப அதை டேட் மாத்திருக்காங்க. உங்களுக்கு பேப்பர் 1க்கான எக்ஸாம் டேட் வந்து 15/11, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு இனிமே கொஞ்சம் சாதகமான இதுதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் ஒரு 15 நாள் படிப்பதற்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிறது. அப்ப இந்த நேரங்களை நம்ம சரியா பயன்படுத்தி இந்த தேர்வை சரியான முறையில் எழுதி வெற்றி பெற வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறமேட்டு டெட் எப்ப வரும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது. அப்ப கிடைச்ச சான்ஸை நம்ம கரெக்டா பயன்படுத்தி இந்த டெட்ல பாஸ் ஆகி ப்ரொமோஷனுக்கோ அல்லது அடுத்து நம்ம எழுத போற நியமன தேர்வுக்கோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டெட் சம்பந்தமான அடுத்தடுத்த பாடங்கள் உங்களுக்கு எப்படி ஈஸியா படிக்கிறது, எப்படி எளிதான முறையில படிக்கிறது அப்படின்ற பாடங்களை வந்து உங்களுக்கு இந்த நம்ம சேனல்ல அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க படிச்சு பாஸ் ஆக வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சரியான திட்டமிடலும் பயிற்சியுமே நம்மளுக்கு தேர்ச்சிக்கு வழிவகுக்கும். இதை யார் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இங்க இப்ப 18 வயசு முடிஞ்ச அனைவரும் இந்த டெட் எக்ஸாம் எழுதலாம். குறிப்பாக வந்து +2 50% மார்க் முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் படிச்சு முடிச்சவங்க எழுதலாம். அல்லது செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்களும் எழுதலாம். ஆனா செகண்ட் இயர் படிச்சு முடிச்சவங்க நீங்க டெட்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னா, எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு டெட் ரிசல்ட் ஆன சர்டிபிகேட் உங்க கைக்கு கிடைக்கும். இந்த டெட் ஆனது உங்களுக்கு லைஃப் டைம் சர்டிபிகேட். நீங்க ஒரு தடவை பாஸ் ஆனா போதும், உங்களுக்கு லைஃப் டைம் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். அதனால மாணவர்கள் படிச்சு கொண்டிருக்கிற செகண்ட் இயர் படிச்சு கொண்டிருக்கிற மாணவர்கள் நீங்க இதை தாராளமா எழுதலாம். இது போக வந்து +2 முடிச்சுட்டு 4 வருடம் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் படிக்கிறவங்க எழுதலாம். இது போக ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கிறவங்களும் இந்த பாடங்களை எழுதலாம். ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு 6 மாசம் ஸ்பெஷல் கோர்ஸ் ஒன்று உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தாராளமா இந்த எக்ஸாமை நீங்க தாராளமா எழுதலாம். இது என்னென்ன பாடங்கள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பரீட்சை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 150 மார்க்குக்கான வினாக்கள் இருக்கும். எல்லாமே ரொம்ப ஈஸியா உங்களுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு ஆன்சரை வந்து நீங்க பிக் பண்ற மாதிரி இருக்கும். தேர்வு நேரம் 3 மணி நேரம் உங்களுக்கு OMR பேஸ்ல தான் இருக்கும். கோடிங்ல வந்து நீங்க ஷேர் பண்ற மாதிரிதான ஷீட்ல தான் இருக்கும். நீங்க எழுத தேவை கிடையாது. என்னென்ன பாடங்கள் இதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைல்டு டெவலப்மெண்ட் இருக்கும், 30 மார்க்குரியது. லாங்குவேஜ் 1 தெலுங்கு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது இதுல சேர்த்து ஒரு 30 மார்க்குக்கும். லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் வந்து 30 மார்க்குக்கும். மேத்தமேட்டிக்ஸ் ஒரு 30 மார்க்குக்கும். என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் ஒரு 30 மார்க்குக்கும், அதாவது EVS ஒரு 30 மார்க்குக்கும் கேள்வியிலிருந்து மொத்தம் 150 மார்க்குகளுக்கு உங்களுக்கு இந்த தேர்வு நடைபெறும். இந்த என்விரான்மெண்ட் ஸ்டடிஸ்ல வந்து உங்களுக்கு EVSல உங்களுக்கு சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் சேர்த்து உங்களுக்கு 30 மார்க் வரும். அப்ப நீங்க கண்டிப்பா சைக்காலஜி படிச்சாகணும், தமிழ் படிச்சாகணும், இங்கிலீஷ் கண்டிப்பா படிச்சாகணும், மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும், EVS கண்டிப்பா படிக்கணும். EVSல நீங்க சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் சேர்த்தே படிக்கணும். அவங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து கிட்டத்தட்ட
பார்த்தீங்கன்னா 1 to 5th எடுக்கிற டீச்சர்ஸ் தான் நம்ம இந்த டெட் எக்ஸாம் எழுத போறோம். அந்த பாடங்களுக்குரிய இதுதான் எழுத போறோம்னு நினைக்கிறோம். ஆனா உங்களுக்கு கேள்வியானது 10th வரைக்கும் உள்ள பாடங்கள் இருந்து கண்டிப்பாக வரும். அப்ப நீங்க 5th, 6th, 7th, 8th இந்த 5 வகுப்புல இருக்கக்கூடிய பாடங்கள் தரவா வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா மேக்ஸ் நீங்க ஈஸியா எழுதலாம். தமிழ் கண்டிப்பா 10th வரைக்கும் படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் ஓரளவு நீங்க கிராமர் தரவாய்க்குங்க. கிராமர்ல உங்களுக்கு மார்க் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் நீங்க 10th வரைக்கும் உள்ளதை நீங்க படிக்கணும். நீங்க 8th வரைக்கும் தரவை படிச்சுட்டு 9th, 10th நீங்க புக் பேக் கொஸ்டினா படிச்சாலே போதுமானது. இந்த தேர்வு நீங்க ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், தேர்ச்சி அடையலாம். அப்ப இந்த பாடங்கள்ல நம்ம எவ்வளவு மார்க் எடுத்தா நம்ம தேர்ச்சி அப்படின்றத அவங்க டிஆர்பி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல இந்த வட்டம் குறிப்பா ஒரு சலுகை வேற பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜெனரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க 150க்கு 90 மார்க்கள் எடுக்கணும். 90 மதிப்பெண்கள் எடுத்தோம்னா நம்ம தேர்ச்சி ஜெனரல் கேட்டகரியில் இருக்கவங்க. எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி மற்றும் டிசபிலிட்டி பர்சன்ஸ் 82 மார்க்குகள் எடுத்தா இப்போதும் நீங்க தேர்வு வெற்றி அடைஞ்சிருவீர்கள். இந்த வருஷம் புதிதாக எஸ்டி மாணவர்களுக்கு சலுகை கொடுத்திருக்காங்க. 60 மார்க் எடுத்தாலே அவங்க பாஸ் அப்படின்ற சலுகை கொடுத்திருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தது எஸ்சி, எஸ்சிஏ அந்த கேட்டகரிக்கெல்லாம் கொடுப்பாங்க, நம்ம டிசபிலிட்டி பர்சனுக்கும் சேர்த்து கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்த்தோம். இந்த வட்டம் இன்னும் இது பண்ணல. நம்ம அடுத்தடுத்து நம்ம கோரிக்கையில் வைத்தோம்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்மளுக்கு இந்த சலுகை தருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். டிஆர்பி இந்த வருஷம் அவங்களுக்கு எஸ்டி மாணவர்களுக்கு 60% எடுத்தா தேர்ச்சி அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒன் டைம் பாஸ் ஆனா போதும், லைஃப் டைம் நம்ம அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த பாடங்கள்ல இந்த கேட்டகரியில மார்க் எடுத்தா நம்ம பாஸ் அப்படின்றத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த மார்க் நம்ம எப்படி எடுக்கிறது, இந்த மார்க் நம்ம எப்படி எடுத்து நம்ம முதல் முயற்சியிலேயே வெற்றி அடைகிறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட மனைவி 2013 டெட்ல முதல் முயற்சியிலேயே பேப்பர் 1ல பாஸ் ஆனாங்க. அடுத்து வரக்கூடிய 2017 அதுக்கப்புறம் 2017 வச்சாங்க. அந்த 2017ல பேப்பர் 2 பாஸ் ஆனாங்க. இந்த 82 மார்க் அப்படின்ற ஒரு இலக்கா வச்சு கூடாது, நம்ம ஒரு 95 மார்க் அப்படின்றத ஒரு இலக்கா வைக்கணும். இலக்கா வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியா அந்த 82 மார்க் அப்படின்றத நம்ம ஈஸியா எடுத்துடலாம். சரி, அப்ப இது எப்படி எடுக்க முடியும், நம்மளால எடுப்பது சாத்தியமா அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சாத்தியம்தான். இது எப்படி எடுக்கிறது, எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சப்ஜெக்டை பார்த்துக்கோங்க. இந்த சப்ஜெக்ட்ல எந்தெந்த பகுதியில் நம்ம படிச்சா இது ஈஸியா நம்ம மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்காலஜில நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் நம்ம இதுல ஒரு 15 மார்க் எடுக்க முடியும். நல்லா படிச்சோம்னா இதுல ஒரு 15 மார்க் எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா சைக்காலஜி ஒரு பெரிய பகுதி. அந்த பெரிய பகுதியை நம்ம எவ்வளவுதான் ஃபுல்லா படிச்சாலுமே ஃபுல்லா கம்ப்ளீட் ஆக முடியாது. ஸோ அதனால நம்ம படிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பகுதியில் படிச்சோம்னா இதுல ஒரு 15 மார்க் கண்டிப்பாக எடுத்துட முடியும். சரியா? லாங்குவேஜ்ல கண்டிப்பா நம்ம ஒரு 20 மார்க் அசால்ட்டா எடுத்து விடலாம். நீங்க படிக்க வேண்டியது 10th வரைக்கும் உள்ள தமிழ் பாடங்களை படிச்சு தரவாக வேண்டும். சரியா? அது குறிப்பா 8th வரைக்கும் உள்ளதா நீங்க நல்லா தரவா வச்சுக்கோங்க. 9th, 10thல ஓரளவு இலக்கணங்களை கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுல ஒரு 20 மார்க் நீங்க அசால்ட்டா எடுத்துடலாம். கொஞ்சம் நன்றாக படித்தால் போதுமானது. இங்கிலீஷ்ல கிராமர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிராமர் பேஸ்ல அதிகமான கொஸ்டின் வரும். இதுல நீங்க ஒரு 15 மார்க் ஆவரேஜா எடுத்தா கூட 15 மார்க் எடுத்துடலாம். மேத்தமேட்டிக்ஸ்ல நீங்க 4th, 5th, 6th, 7th, 8th இதுல இருக்கக்கூடிய பாடங்களை தரவா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஒரு 20 மார்க் நீங்க ஈஸியா எடுத்துடலாம். 9th, 10th நீங்க சும்மா லைட்டா ஒரு ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க வச்சுக்கிட்டா கூட போதுமானதுதான். இந்த இவிஎஸ்ல நீங்க படிக்க வேண்டியது சயின்ஸும் சமூக அறிவியலும் கண்டிப்பாக படிக்கணும். அப்படின்றப்ப நீங்க 10th வரைக்கும் படிச்சுக்கோங்க. 8th வரைக்கும் மேக்சிமம் எல்லா பாடங்களும் தரவா வச்சுக்கோங்க. 9th, 10th நீங்க ஃபுல்லா கவர் பண்ணாட்டினாலும் புக் பேக் கொஸ்டினை படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ரெண்டும் சேர்த்து கண்டிப்பா இதுல ஒரு 20 மார்க் எடுத்துடலாம். அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா இது ஒரு 20, 40, 60, 90 மார்க் நீங்க குறைஞ்சபட்சமாவே 90 மார்க்குக்கு ஈஸியா எழுதலாம். இதுல நம்மளுக்கு பாஸ் 82 மார்க் தான். மித்த இதுல கேட்டகரியில் இருக்கவங்க சரியா 60 மார்க் எடுத்தாலே போதுமானது. ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெனக்கட வேண்டியிருக்கு. எதுல மெனக்கடலாம், இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல கொஞ்சம் நல்லா தரவு பண்ணோம்னா இதுல கொஞ்சம் மார்க் அதிகமா கிடைக்கும். இன்னும் ஒரு 5 மார்க் வரைக்கும் சேர்த்து எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி இவிஎஸ்ல ஒரு 5 மார்க்கு, தமிழ்ல ஒரு 5 மார்க்கு, இதை கொஞ்சம் நம்ம தரவு பண்ணோம்னாலேவும் நம்மளுக்கு 105 மார்க் இருக்குன்றப்ப கண்டிப்பா நம்ம ஒரு 90 மார்க் ஈஸியா எடுத்துடலாம் ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க.
சரியா? அப்ப இந்த பாடங்களை நம்ம திட்டமிட்டு படிக்கணும். எந்தெந்த பகுதியை நல்லா ஈஸியா படிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். தேர்வு எழுதும் போதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் வந்துட்டு மேக்ஸை வந்து நீங்க கடைசியா எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை முதல்ல செஞ்சுட்டு இந்த மேக்ஸை வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து செய்யற மாதிரி இருக்கனால முதல்ல இந்த பகுதியெல்லாம் முடிச்சுட்டு நீங்க கடைசியாக மேக்ஸை வந்து கடைசியா எழுதுற மாதிரி பாருங்க. ஏன்னா கணக்கு செஞ்சு பார்த்து எழுதுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்ப மித்த பாடங்களை வந்து கடைசியா நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா டைம் உங்களுக்கு வேஸ்டா போயிடும். சரியான முறையில் நீங்க தேர்வை முடிக்க முடியாது. அப்ப மேக்ஸை வந்து கடைசியா எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கான டைமை நீங்க முன்னாடியே அலர்ட் பண்ணிக்கோங்க. இந்த டயத்துல நம்ம மேக்ஸ் பண்ணணும், இவ்வளவு மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இது பண்ணுங்க. சரியா? சரி, இப்ப நம்ம சேனல்ல உங்களுக்கு எவ்வாறு தேர்ச்சி அடைவதற்கு எளிதாக தேர்ச்சி அடைவதற்கு உதவி செய்ய போகுது அப்படின்றத சொல்றேன் நானு. சரியா? ஏற்கனவே சொன்னேன் நானு இந்த சேனலோட கடைசியில வந்து இந்த வருஷம் ரொம்ப எளிதா இருக்கும் அப்படின்றதுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 100 தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கு, காலியாவே இருக்கு. அது இப்போதைக்கு வந்து பொறுப்புல இருக்க ஆசிரியர்கள் தான் அந்த இதை கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஏன் காலி பணியிடமாவே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெட் பாஸ் ஆனா மட்டும்தான் ப்ரொமோஷன் கொடுக்கப்படும் அப்படின்றத நீதிமன்ற தீர்ப்பு இருக்கனால இப்ப யாரையும் அதுல ப்ரொமோஷனா போட முடியல. அப்ப அது காலி இடமாவே இருக்கு. அப்ப அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் வந்து நடந்து போய்கிட்டே இருக்கு. சரி, அது எப்ப முடியும் அப்படின்றது வழக்கு விசாரணையில வந்து முடிவடையும் போது தான் தெரிய வரும். அதனால இப்ப என்ன பண்ண இந்த ஆசிரியர்களுக்கான ப்ரொமோஷனுக்கு இந்த தேர்வு வந்து பயன்படும் அப்படின்னால தமிழக அரசு கண்டிப்பா இந்த வருடம் தேர்வை கொஞ்சம் கடினத்தன்மை குறைத்துதான் எடுக்கும். அதனால பாஸ் ஆவதற்கு கொஞ்சம் எளிதாகத்தான் இருக்கும். பிளேஸ்ல இருக்கிறவங்க ஹெச்எம்ஆ ப்ரொமோஷன் ஆனாலும் அந்த பணியிடம் காலி பணியிடம் ஆயிரும். இது வந்து இப்ப இருக்கிறது. இந்த வருடம் ரிட்டைர்மெண்ட், அடுத்த வருடம் ரிட்டைர்மெண்ட் எல்லாம் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் தொடக்க கல்வித்துறையில ஏராளமான ஆசிரியர் காலி பணியிடங்கள் அடுத்த 2 வருடங்கள்ல வரப்போகுது. ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள் காலியிடமாக போகிறது. அப்ப இந்த வருடம் நம்ம டெட்ல பாஸ் ஆனா மட்டும்தான் அடுத்த நியமன தேர்வுல நம்ம எழுத முடியும். அதனால இந்த வருடம் நம்ம எழுதக்கூடிய டெட் தேர்வானது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத நினைவுல வச்சுக்கோங்க. இந்த வருஷம் பாஸ் ஆனவங்க எல்லாம் அடுத்த வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக போறீங்க அப்படின்றதையும் மனசுல வச்சுட்டு இந்த தேர்வுக்கு நீங்க தயாராகணும். அப்ப நம்ம கொஞ்சம் மெனக்கட வேண்டியிருக்கு. நாட்கள் கம்மியா இருக்கறனால கொஞ்சம் மெனக்கட வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 90 மார்க் இலக்க வச்சு நம்ம படிக்க வேண்டியிருக்கு. இப்ப நாட்கள் கம்மியாக இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், பாடங்களை நம்ம டெய்லி குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது கண்டிப்பாக படிக்க வேண்டும். புக்ல மேக்சிமம் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு 6, 7, 8 பாடங்களை வந்து தரவா லைன் பை லைனா நல்லா படிங்க. தரவா படிங்க. 9th 10th பாடங்களை வந்து புக் பேக் மேக்சிமம் படிச்சிருங்க. சரியா? இதை படிச்சாலே கண்டிப்பா இந்த தேர்வு நீங்க ஈஸியா வெற்றி அடைய முடியும். தொடர்ந்து நம்ம சேனல்ல நீங்க எளிதா வெற்றி பெறுவதற்கான பாடங்களை அடுத்தடுத்து நாங்க உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம். நீங்க அதை படிச்சாலே உங்களுடைய வெற்றி என்பது மிகவும் எளிதாகத்தான் இருக்கும். மேலும் தன்னம்பிக்கையோடு கடின உழைப்போடு நீங்க படிச்சீங்கன்னா இந்த வருடம் கலந்து கொண்ட அனைவரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களோட நீங்க மனசுல வச்சுக்கோங்க, இது வந்து போட்டித் தேர்வு கிடையாது. இது வந்து தகுதி தேர்வு தான். எழுதுகின்ற மாணவர்கள் அனைவரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க நன்றாக படித்தால் மட்டும் போதுமானது. ஆதலால் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற அருள்ஸ் கிளாஸ் ரூம் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.